ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சாஃப்டான ப்ரெட் எப்படி வீட்டிலே மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? இனி கடையிலேயே நீங்கள் ப்ரெட் வாங்க மாட்டீங்க, வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/2 டம்ளர் வார்ம் மில்க் எடுத்துக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம வார்ம் மில்க் ஊற்றுறோம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் அந்த மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நம்ம போட்டு பிசையணும். சப்பாத்தி மாவு பசைகிற அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லாவே ஸ்டிக்கியாகவே இருக்கும். இந்த ஸ்டிக்கியாக இருக்க டோவை 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்ம பிசையணும். க்ளூட்டன் டெவலப் ஆகிற வரையும் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் நம்ம கவர் பண்ணி வைக்கலாம். ரேப்பர் இருந்தால் அதில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டோ நல்லா பல்ஜ் ஆகி வரும், அது வரையும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் பேக் பண்ண போகிற டின்னை நான் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோ நல்லாவே க்ளூட்டன் டெவலப் ஆகி நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. அகெயின் இதை நம்ம திரும்ப நல்லா மாவு பசையணும். நல்லா நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா நீட் பண்ணதுக்கு அப்புறமா டின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். டின்னில் வச்சுட்டு அகெயின் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அப்படியே நம்ம ப்ரூஃபிங் விடணும். ப்ரூஃபிங் விட்டால் தான் நமக்கு நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். அப்போ தான் நமக்கு சாஃப்டான ப்ரெட் நமக்கு கிடைக்கும். இது அகெயின் நான் ப்ரூஃபிங்க்கு விட்டுருக்கேன். வச்சுட்டு அது மேலே கவர் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லாவே ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதில் எக் ஆர் மில்க் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் பண்ணதும் எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். அவ்வளோதான், சாஃப்டான ப்ரெட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.